வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கான 2024 ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மந்த் அப்படி என்ன ஸ்பெஷல் டிரான்சிஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு சூரியன் மாறுறாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து சிம்மத்துக்கு வராரு புதன். சுக்ரன் சிம்மத்திலே இருக்கிறாரு. ராஜகிரகங்களான சனி, குரு, ராகு, கேது எல்லாம் அதே இடத்துல இருக்கிறாங்க. சந்திரன் உச்சமாக இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தில் முக்கியமாக குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த யோகம் போக மித்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் சேர்ந்து நிறைய நல்லதையும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் எல்லா ராசிகளுக்கும் சொல்லுது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி மகரம். சனியுடைய ராசி. ஜென்ம சனியில் அல்லல் பட்டு இப்போ ஜென்ம சனியை விட்டு பாத சனிக்கு வந்திருக்கீங்க. நிறைய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்குது. பட்ட கஷ்டத்துக்கெலாம் பலனை அனுபவிச்சிட்ருக்கீங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. குழந்தைகள் மூலமாகவே நிறைய கவலைகள் இருந்தது. ஸோ குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் மாறி இப்போ நல்லது நடந்துகிட்ருக்கு. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அஞ்சாம் இடத்துல குருவுடைய பார்வை ராசிக்கு, குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை ராசிக்கு. குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதையும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போது இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் மந்த்து நம்ம மகர ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டாருக்காக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மகர ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி புதன். அவர் 8ல் இருக்கிறாரு. பட் 8ல் சூரியன் எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா இருக்கிறாருங்க. ஸோ வெளியில் சொல்ல முடியாத வருமானம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். ஒரு கமிஷன் இருக்கும். ஃபார் சேயிங் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடையோட பேக் பண்ணி வர திங்ஸை விற்று அதை ஒரு காசாக்குவீங்க. இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயே ஒரு சைடில் ஏதாவது சின்ன ஒரு சில்லறை வியாபாரம் பார்ப்பீங்க, வருமானம் பார்ப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நல்லாவே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதம் இது. ஏன்னா 8 அப்படிங்கிறது மறைமுக வருமானத்தை குறிக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலமான பெனிஃபிட் அப்படிங்கிறது 8ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கும். எப்போவாது இன்சூரன்ஸ் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட், இல்லை நல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஏதோ ஒன்று ஒரு மியூச்சுவல்லையோ இதுலேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறி உங்களுக்கு தட்டும். ஸோ யார் மூலியமாவோ யார் ரெஃபரன்ஸ் மூலமாகவோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். பிஸ்னஸ் பீப்புள் பொதுவாகவே ரொம்ப நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 8ல் சூரியன் ஆட்சி. அதனால் பிஸ்னஸ் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% பாசிபிள். சரிங்க, நாங்கள் பிஸ்னஸில் இல்லை, ஜாபில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் தான். 10ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. ஸோ ஸ்திரமான ஒரு ஜாப், அதாவது பெர்மனண்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். வெளியில் எங்கேயோ வேலை பார்த்துட்ருக்கேன், என் ஊருக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மந்த் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது பாசிபிள். வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக வேலை மாற்றலாம். நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸை நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் நிரம்ப இருக்குது. சரி, ஓகே. கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரருடைய பார்ட்னர் நல்லா இருப்பாங்க, கணவனோ மனைவியோ நல்லா இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்க பிறந்திருக்கு இந்த மாதம். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பராக மெடிசன் எடுத்து டயட் இருந்தால் அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ நாள் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு சுமூகமாக கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. ஒரு நிம்மதி அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவும். சரி, ஓகேங்க. ரொம்ப நாளாக நாங்கள் வரன் தேடிட்டுருக்கோம், அமையுமா? 7ஆம் அதிபதி 5 லட்சம் கேட்கவே வேண்டாம். சூப்பராக பர்ஃபெக்டாக பார்ட்னர் அமைவாங்க. இந்த ஜாதகத்தில் நல்ல திருமண யோகத்தை வாங்கி வந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி, அதாவது ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இவ்வளோ நாள் நான் இருந்ததுக்கு நல்ல ஒரு அலையன்ஸ் அமைஞ்சுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் அப்படிங்கிறது அமையும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாலும் அவங்களுக்கும் அமைஞ்சிடும். சரி, ஓகே. புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது? அதுதான் ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்குது. 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங், கேட்கவே வேண்டாம். குழந்தெல்லாம் நிச்சயமாக யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களோட பிள்ளைங்களுமே கன்சீவ் ஆகி நீங்கள் தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுமே இந்த மாதம் நிரம்ப இருக்குது. சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கிறாரு, நிச்சயமாக வாங்கலாம். பட் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது வேணாம்.
இங்கே உள்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ளே இல்லை உங்கள் ஊருக்குள்ளேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. மேபி அப்ராடில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா அப்ராடில் சொத்து வாங்குகிற விஷயம் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. கொடுக்கும் பட்சத்தில் திரும்ப வராது. ஏன்னா 6ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், இவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, பாவம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணுவோம்னு நம்பி கொடுப்பீங்க. பட் அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டுவாங்க. அதுதான் 6, 8 காம்பினேஷன் அப்படிங்கிறது பண்ணும். எல்லாரையும் நம்பாதீங்க. பணம் உங்களுக்கு அப்படி உங்கள்கிட்ட போட இடம் இல்லாமல் பணம் இருந்ததுன்னா கொடுங்க, தப்பில்லை. பட் உங்கள் தேவைக்கே பணம் நிறைய தேவைப்படும் போது அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அது ஒரு தப்பான விஷயம். இந்த மாதம் அது முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரின் போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 12ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கிறதுனால ஃபாரினில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கூட திரும்ப இந்தியாவுக்கு வரலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. என்ன ரீசன்னா 5ஆம் இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கேருந்து சீக்கிரம் நீங்கள் வெளியில் கிளம்ப முடியாது. ஸோ கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் மகர ராசிக்காரங்களில் பெரும்பாலானவங்க அப்ராட் போக முடியாது. அதுதான் பலன். அதே மீறி போகணுன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் 12, 8ஆம் இடம் நல்லா இருந்து அதோட தசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அதுவும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு ஜாதக கன்சல்டேஷன் கூட கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரி, ஓகேங்க. ஹெல்த் எப்படி இருக்கும் மகரத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நரம்பு அண்ட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். தண்ணி நிறைய குடிங்க. டீஹைட்ரேட் ஆகி தலை சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கேன், இப்போ கொஞ்ச நாளாக போடுறதில்ல அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. ரெகுலரைஸ் பண்ணுங்கள் டேப்லெட்டை. அப்பப்போ பாடி செக் பண்ணிக்கோங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட மகர ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் கூட நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாரு. படிக்காதவங்க கூட படிப்பீங்க. மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எல்லா விஷயமும் புரியும். படிக்கிற பாடத்தை விட வாழ்க்கை பாடத்தை நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கேட்கவே வேணாம். பொதுவாகவே இந்த மாதம் எல்லா ராசிக்காரங்களுமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கிளிக் ஆகக்கூடிய ஒரு யோகம் தான் இருக்குது. செவ்வாயும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நேம் அண்ட் ஃபேம் 5ஆம் இடம்ங்கிறது ஒரு புகழ். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஒரு கெத்து என்ன இருக்குது நம்ம சொசைட்டியில். அதுவும் முக்கியமாக நம்ம நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் பெரிய மவுசு. 20,000 சம்பளம் இருந்தாலும். ஸோ அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் வந்து நிச்சயமாக கிளியர் பண்ணுறதுக்கான யோகம் இருக்குது. அல்லது இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு மகரத்துக்கு. 1 or 2ல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் தானம் பண்ணுறது இந்த லக்கை உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹனுமன் சாலிசா டெய்லி கேட்குறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ரெமெடிஸ்னால பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் அந்த ரெமெடி. அதை நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.